Adi Reviews. Hi, welcome to Adi Reviews. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் pancake. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கனை அப்படியே போட்டு பண்ணலாம். ஆனால் ஃப்ரை பண்ணி போட்டு இன்னும் நல்லா இருக்கும். இப்போ என்னெல்லாம் வேணும், இப்போ எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கறியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கறியை போட்டுடலாம். இப்போ ஜில்லுக்கலை பேசி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு போட்டுக்கலாம். நீ பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இந்த மண்ணுக்கு 10 நிமிஷம் குக் பண்ணா போதும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் குக் பண்ணுங்கறிய அதில் போட்டுடலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெஞ்சி போட்டு பேசி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெப்பர் பவுடரை போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன். கடைசியா உப்பு இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது, அதனால உப்பு போட்டுக்கலாம். முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். அதுல அரிசி மாவு போட போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆச்சு, சுட்டுடலாமா? கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ ஒன்று ஒன்றா வச்சு சுட்டுருவோம். வட்டமா குட்டி தோசை மாதிரி சுட்டுடலாம். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாஸ் வச்சு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும்.
ஒரு பக்கம் வெந்துட்டு இப்போ திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக சுட்டாச்சு. பாருங்களேன், அழகா வந்திருக்கு. ஓகே, ரெடியாச்சு. ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இப்படி எடுத்து அப்படியே பிச்சு அப்படியே சாஸ்ல முக்கி அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட், உண்மையிலே ரொம்ப செம்ம டேஸ்டா இருக்குது. இது எங்க ஊர்ல கடையடா சொல்லுவாங்க, அதுதான் பேன் கேக்கு சொல்றாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.